யாரு ஜெனிஃபர் அது? இங்க பாரு, யார் என்ன சொல்ல, அப்பதானே நம்ம மேற்கொண்டு அவங்க கிட்ட பேச முடியும். யார் என்ன சொல்ல ஜெனிஃபர். இங்க பாரு ஜெனிஃபர், இது வரைக்கும் நான் உன்கிட்ட அவன் யாரு என்னன்னு கேட்டதே இல்ல. இப்போ விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நீ அவ யாருன்னு சொல்லிதான் ஆகணும். உண்மையை சொல்லு ஜெனிஃபர். யாரு? இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லனா இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அதுவும் அவங்க லவ் பண்றாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுண்ணா. சரி சரி, நீங்களே உள்ள போங்க. டேவிட், என் கூட வா. ரெணுகா, ஒரு விஷயம் இங்க வா. அழாத ஜெனிஃபர். அவகிட்ட நைஸா பேசி கேக்குறாங்களே அந்த பையன் யாரு என்னன்னு விசாரி. போ. ஜெனிஃபர், இங்க பாரு. திலகா குட்டி, இங்க வாமா. இங்க பாரு, நீ போய் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள யாருக்காவது அவனை பத்தி டீடைல்ஸ் தெரியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ண. ஓகே சரிண்ணா. போ. வா டேவிட். இங்க பாரு, அவங்கள போயிட்டாங்க. யாருன்னு சொல்ல ப்ளீஸ் ஜெனிஃபர். என்கிட்ட சொல்ல சொல்ல ஜெனிஃபர். டேவிட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ணாடி பாத்திரத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணணும். முரட்டுத்தனம் கூடாத. நான் சொல்றது கவனமா கேள. சொல்லுங்க ஐயா. ராத்திரி அவகிட்ட போய் சென்டிமெண்டலா பேச. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன். நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்டு அழு. உனக்கு நீயே சமாதானம் ஆயிக்கிற மாதிரி பேசு. அந்த பையன் யாருன்னு சொல்லு. அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லி டிராமா ஆடு. எப்படியாவது அவ காதலிக்கிறவன் பேரை சொல்லிடுவா. அப்புறம் பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். ஐயா, அவளை ஏமாத்திர பிராடு நல்லா தெரியுது ஐயா. ஆனா அவங்கிட்ட போய் மறுபடியும். டேவிட், நாம அவகிட்ட அப்படிதான் சொல்லுவோம். பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி வேற மாதிரி ஐடியா சொல்லி கொடுக்கறேன். சரிங்க ஐயா. அப்புறம் அவ மேல கோவப்படவும் கூடாது, அவளை அடிக்கவும் கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. போ. வரீங்க ஐயா. போ, நான் பாத்துக்கிறேன். ரெணுகா, என்னாச்சு? அவ ஏதோ சொன்னாளா? அவ வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அழுத்தக்காரியா இருப்ப போல இருக்கு. எதுவும் சொல்லலங்க. அண்ணா. குட்டி, என்னமா ஏதாவது நியூஸ்? இல்லனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி நான் விசாரிச்சிட்டேன். அவனோட பேர் கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம், அவனை பத்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல அப்படின்றாங்க. அப்போ அவளோட கர்ப்பத்துக்கு காரணம் யாரு? காமாட்சி, பத்திரிகைக்காரங்க வந்துட்டாங்க. நான் போய் நம்ம சித்தரோட ஆசிரமத்தை காமிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. அந்த சாமிகிரி சித்தரை நம்ம சந்திக்க போற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டீங்களா? அவருக்கு யாரும் எந்த செய்தியும் சொல்லி அனுப்ப வேண்டாமா. நாம கார்ல வர சமாச்சாரம் கூட இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா. ஓ, பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனாலதான் எங்க பத்திரிகையில இருந்து அவர் இன்டர்வியூ எடுக்க அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. ஆமா, அந்த சித்தர் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவரா? ஆமாமா, இங்க இருக்கிற சுத்துப்பட்டி 18 கிராமத்துக்கு அவர்தாமா சாமி. ஓஹோ. ஸ்கூலுங்க, ஆஸ்பத்திரிங்க,
ஏழைங்களுக்கு வேட்டி சேலை, அன்னதானம் எல்லாத்தையும் செய்து கொடுத்து அழகு பாக்குற நல்ல ஆத்மாமா அவரு. அவரை மனசுல நினைச்சிட்டு தொடங்குற எந்த காரியமோ அவங்க நினைச்ச மாதிரியே நடக்குமா. இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா. அவ்வளவு ஏங்க, அவரோட சக்தி பட்டணத்து வரைக்கும் தெரிஞ்சதால தானே வெளியூர்ல இருக்கிற நீங்க கூட இங்க வந்திருக்கீங்க. யா, தட்ஸ் ரைட். ஆமா, அவரு நிறைய பணம் வச்சிருக்கிற சித்தர் போல இருக்கு. நீங்க வேற, மூலிகை கசாயத்தை தவிர அவருக்கு வேற ஆகாரமே கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே சொத்து காவி ஓடாதான். அவருக்கு பணம் காசு தேவையில்லாமா. பணத்தை பத்தி யாரு பேசினாலும் அவரை சந்திக்கவே முடியாது. அப்போ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இத்தனை விஷயங்களை எப்படி நடத்துறாரு? அவரு எங்கெங்க நடத்துறாரு? உங்கள மாதிரியான என்ன மாதிரியான பக்தர்கள், அவரால நன்மை அடைஞ்சவங்க பிரதி உபகாரமா இதையெல்லாம் அவர் பேர்ல நடத்திட்டு வராங்க. அவ்வளவு ஏங்க, இப்ப போறமே இந்த ரோடு, இது கவர்மெண்ட் போட்டது இல்லங்க. ஒரு பக்தர் அவருக்காக காணிக்கையே போட்டு கொடுத்ததுங்க. ஃபைன், ஓகே. அவரோட போட்டோ ஒண்ணு வேணும், கிடைக்குமா? போட்டோவா? இல்லீங்களே, இது வரைக்கும் அவரை போட்டோ எடுக்க வேண்டிய அவசியமே வந்தது இல்லீங்களே. ஐயா, இருங்க வர. பொறுமையா வாங்கம்மா. இந்த மலையில தான் சித்தர் இருக்காரா? இல்லங்க, இந்த மலையை தாண்டி 2வது மலைக்கும் 3வது மலைக்கும் நடுவுல தான் சித்தரோட ஆசிரமம் இருக்கு. ஓகே, போலாமா? இல்லங்க, உத்தரவு வரணுங்க. உத்தரவா? ஆமாங்க. யார்கிட்ட இருந்து? நாகதேவதை கிட்ட இருந்து. நாகதேவதையா? ஆமாங்க. அது யாருங்க? வருவாங்க பாருங்க. நான் வந்துட்டாங்க பாருங்க. பாத்தீங்களா? Oh my God. சித்தரை சந்திக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. வாங்க போகலாம். அப்ப நான் சித்தரை சந்திக்கணுமே? இன்னைக்கு நீங்க சித்தரை சந்திக்க முடியாது, உத்தரவு கிடையாதான். என்னங்க? வாங்க போகலாம். ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க ஐயா போயிட்டே இருக்கீங்க? உத்தரவு இல்லன்னு அந்த நாகதேவி சொன்னதுக்கு அப்புறமும் நாம உள்ள போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. ஐயா, நான் எப்படியாவது சாமியாரை சந்திச்சே தீரணும். ஐயோ அம்மா, நான் இந்த விளையாட்டுக்கு வரல, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நீங்க பாக்கணும்னா நீங்க போய் பாத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க.
last thing we want to do. We don't want to scare anybody. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.